like really long, like 1500 point triangle தான் போட்டிருந்தேன் நிஃப்டில, சாரி சென்செக்ஸ்ல. ஸ்பாட்ல இருந்து இட் வாஸ் மோர் தென் ஐ திங்க் 2500 பாயிண்ட்ஸ் triangle தான் நினைக்கிறேன். ஸ்பாட்ல இருந்து ரெண்டு சைடுமே 1000 பாயிண்ட்ஸ் அவையில தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ரொம்ப கிட்டவே கொண்டு வரவே இல்லை. அபவுட் 12 போல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிட்டே கொண்டு வர வந்து மார்க்கெட் வாஸ் ட்ரெண்டிங். ஸோ ஒரு லெவல்ல வந்துட்டு காலை வந்து மேலே தள்ளாம புட்டை வந்து மேலே தள்ளிக்கிட்டே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி புட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் புட் வேல்யூ செல் பண்ணிட்டே வந்துருந்தேன். ஈவன் இஃப் டவுன் வந்து இருந்தாலும் புட்டை லாஸ் புக் பண்ணி வெளியே வந்துருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் ஹவ் டன். ஸோ மேலே போயிட்டே இருந்தனால கால் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். ஓவர் பாயிண்ட் லைக் 2 o'clock கிட்ட ரொம்ப பயங்கரமாக மேலே போச்சு. ஸோ கெப்ட் அட்ஜஸ்டிங், ரொம்ப பயங்கரமாக அட்ஜஸ்ட் பண்ணி அட் அ பாயிண்ட்ல இல்லை இந்த இது ஒத்து வரல அப்படின்ட்டு எக்ஸிடட் எவ்ரி திங். ஸோ லைக் தேர் வாஸ் சடன் ஸ்பைக் அப் அண்ட் டவுன், பட் வி நீட் டு ஹோல்ட் தட். லைக் இது வந்து ஸ்பைக் வந்து நார்மல் தான் அப்படின்னு we have to hold it. அதுக்கு மேலே if it continues coming down, then we can exit the put and bring the call closer and bring the put away. அது மாதிரி பண்ணலாம். Mean loss, but that is how things will go. Nothing can be done. But அது கொஞ்சம் ஃபால் ஆனதுனால we can hold it because there's still time, and there's not much time, right? So after 1 o'clock or almost after 2 o'clock, and the distance is also really huge. Like it's not going to break that much. Very low probability. So we're going to hold it and hold the volatility, and what is better, it's okay. And if it still goes up, then we can exit. That's okay. Or we can bring the other side closer before exiting. Or exiting and then doing this. That's what it is. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்துட்டு 3 o'clock கிட்ட போகும்போது 240 கிட்ட ஐ ஹேட் டீசென்ட் பொசிஷன் வச்சிருந்தேன். பட் பேனிக்ல வந்து லைக் ஐ லாஸ்ட் போயிடக்கூடாது, நானும் எக்ஸிட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அதாவது சாப்பிட போக வெளியே போகிற டிசிஷன் இருந்தனால தூரமாக போய் 3 ரூபி 3 ரூபி 4 ரூபி செல் பண்ணிட்டு exit. So this is about 3,150, which is 0.5% of the capital. Another trade was this Tech Mahindra. So this was like it opened gap down. So கால் வந்து ஷார்ட் பண்ணி தான் காலை புக் பண்ணிட்டு க்ளோசர் கால் செல் பண்ணேன். அப்புறம் திரும்பி மேலே போகும். ஸோ அது லாஸ்ட்டில் போயிட்டு வந்து ஸோ காலை புக் பண்ணிட்டேன். மேலே போக வந்து வெறும் புட் மட்டும் தான் இருந்துச்சு. புட் ஷார்ட்டும் புட் லாங்கும் மட்டும் இருந்துச்சு. ஸோ யா புட்டு மேலே போக புட் லாங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் மேலே போக ப்ராஃபிட் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் இது எக்ஸிட். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் இஸ் மேனேஜ். திஸ் 4,440 is 2%, 2.2% of the capital employed. Yep, overall a good day. You see this. If you see this is Sensex alone, I think it should be visible here. Yeah, this Sensex is 3019, and I think here I made about 150 rupees. So I think, yeah, I think 3006 now. Like there's something that will go here. Yeah, 3019 plus இங்கே வந்துட்டு ஒரு 250 into 0.5 போட்டிங்கன்னா should be about 1230 rupees போகும். அது போக நான் போட்டிருக்கேன். And the Tech Mahindra trade is here, so 4,440. That's also good. And going over Sensex, like it was a trending day. It was trending up. Full on the zone, but end there was a lot of this thing as well. Spikes as well. So if you see this, like this thing, like here there was a drop, here there was a drop. So that is what I think is was short 81,300, 81,500 and 8,900. I should have had, but yeah, for some other, I kind of managed it to like these spikes. What can you do? Like this, yeah, came to 20. So I cannot hold it or something. Because you have to hold it like you have to take something. That's what it's like at 25, 25. Almost about 9. Sorry, yeah, the nodal பாதியில cut ஆயிடுச்சு. So yeah,
அதான் வந்து நான் 81,500 கால் சோல்டு 8900 புட் சோல்டு வச்சிருந்தேன். பட் அது கிட்டக்க வரும்போது இந்த மாதிரி டவுன் மூலா வரும்போது என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து 8300 வந்து சடனாக ஒரு 100 பாயிண்ட் டவுன் பண்ணுறப்போ இதெல்லாம் பயங்கரமாக ஸ்பைக் ஆகும். என்ன ஆகும்னா 25 செல் பண்ணியிருக்கோம்னா ஒன் வில் கோ டு 10 ஆர் 12 போகும், இன்னொன்று வந்துட்டு 60 போயிடும். ஐ திங்க் வி ஹவ் டு ஹோல்ட் தட். அந்த லெவலில் வி ஹவ் டு ஹோல்ட் அண்ட் சி இஃப் இட் really comes. Because டைம் இல்லை அப்படிங்கிறப்ப வி ஹவ் டு ஹோல்ட் இட் அண்ட் வி ஹவ் டு முன்னாடியே இருந்துச்சுன்னா வி கேன் எக்ஸிட். முன்னாடி அவ்வளோ க்ளோஸாக போகக்கூடாது, அதுதான் மேட்ரு. ரெண்டில் வந்து க்ளோஸாக போகிறப்போ we know it's not going to that, like sometimes it can, but on the time we can exit. That's how we have to do. Let you know. Yeah, that is what this is about. And this is about the thing. But yeah, the most of the losses are coming from mid cap holders in the Nala. And so other difference of the one of yeah, it's about 150 rupees profit. அப்புறம் வந்து நான் 3 புது ட்ரேட் எடுத்திருக்கேன், which are for the cells. IndusInd Bank ரிசல்ட்ஸ் இன்னைக்கு 26 அன்னைக்கு வந்துருச்சு. நாளைக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்கும் என்டிபிசியோட ரிசல்ட்ஸும். ஸோ நான் அதை பற்றியும் பார்த்துருவோம். The trade that I've taken. So this is NTPC. Yeah, let me just see if I'm able to get it. Yeah, NTPC பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து 113, but I put it some 4,000 எக்ஸ்ட்ரா. ஏன் போட்டுங்கன்னா ஐ கொண்டு தான் பிகாஸ் சம் மார்ஜின் டிஸ்கிரிபன்சி இருக்குது. ஸோ அந்த 12,000 நீ கூட டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் 3 ட்ரேட் இருக்கும். And max loss is 50,000. Yeah, just reward is 5 on this 9%. It's 10% on both sides, which is just crazy in range. Next, ICICI Bank. Is also 153 rupees is the margin that has been used. And yeah, max loss is 47, max profit is 8.4, 9% on the both sides. Risk to reward is 6 and probability is 76%. And கடைசியா போற ட்ரேட் வந்துட்டு IndusInd Bank. Yeah, இது வந்து 1.28 சொல்லியிருக்கேன். And the max loss is 50,000, max profit is 9,900, 6,000 around, and at 9.5% on the downside and 9% on the upside. Risk reward is 5 and probability is 92%. So yeah, around 60% of the capital I used பண்ணிட்டேன், which is not ideal, but okay, பரவாயில்ல. Let's see how we manage. I think yeah, that's it for today. Yeah, see you later. Bye.